Kamu kita ஓகே கவி. nanti es krim ஓ habis mila கடைசியா நாங்க ஸ்கூல் செய்யப்பட்ட நீண்ட பாடத்துல இறுதி ஒரு ஒர்க்கு வந்திருந்தோம். அதை பார்த்துட்டு இன்னைக்கு அடுத்த சட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். உன ஒழுங்கும் ولا أنتم عابدون ما أعبد இருப்பாங்க. ولا أنتم عابدون ما أعبد ஆயின் தான் முக்கியம். அபுது 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 போன கிளாஸ்ல சொன்ன விஷயம் أعبد அதான் பேல அபுதுன்னு பேல. அப்புறம் அடுத்த எப்படி வரும்? ரெண்டு மாதிரி ஓதி காட்டுவோம். அபுது அபுது. ஆ أعبد أعبد விளங்குங்க, விளங்குங்க. ரெண்டு முறை மாதிரி ரெண்டு வித்தியாசம் மாதிரி வரணும். அபுது அபுது. أعبد أعبد பாத்தீங்களா, பாத்தீங்களா, ரெண்டு ஒரே மாதிரி தான் வருது. நல்லா கவனமா கேளுங்க. பூது பூது. أعبد أعبد என்ன ஒண்டே நீங்க அதை அகு என்று கலக்குறீங்க, அடுத்த கலக்காம போதுறீங்க. இடம் மூடு தான் இது. அகுபோது பூது சொல்லணும். பூது அது அடுத்தது பூது. என்னங்குதா? க அகு சவுண்ட்ல அகு காட சவுண்ட்ல பூது أعبد أعبد ரெண்டு மூண்டே வருது. அதாவது நீங்க இதுக்கு ரைன் தான் உச்சரிக்கிறீங்க. அதான் சொல்ல வர விஷயம். இது டொக் வச்சா உச்சரி தான் வருது. அக்புது தான் வருது. அக்புது அக்புது. அது போல என்னங்க சொல்றது நான்? அக்புதுங்கிறது வா. அக்புது. இது ஆபிதூன. இது சொல்லுங்க பாப்போம். ஆபிதூன காபிதூன. عابدون عابدون இது பரவாயில்ல. இது ஓகே. இது ஓகே. ஆபிதுன்னு வருது. இன்னும் கொஞ்சம் தொண்டையால வளைஞ்சி வந்தா சரி. ஆபிதூன எப்படி? عابدون இப்போ ஒதுங்க புள்ள பாப்போம். مم. ولا أنتم عابدون ما أعبد அப்படி இல்ல, அது மட்டும் மாறுது. அக்போது மட்டும் மாறுது. இரண்டும் ஒரே. அப்ப ஆபிதூன உச்சரிக்கீங்க தானே? இதை கவனிச்சுக்கோங்க. مم. அந்த ஆபிதூன என்று உச்சரிக்கிற நேரத்துல தொண்டையினுடைய பகுதி எப்படி மாறி என்ன வடிவத்துல வருதோ, எந்த இடத்துல இந்த உச்சரிப்பு வருதோ அதே இடத்துல தான் ஆபுதும் வரணும். ஆபிதூன வந்து அக்புது ஆபிதூன்னு மாறுது. இப்போ ஆபிதூனா சரியா ஓதுறீங்க. அக்புத உச்சரிக்கிறத பார்த்தா இந்த ஆபிதூனங்கிறது பெல. இதை நீங்க காபிதூன ஓதணும். அப்பதான் சரியா வருது. என்ன ரெண்டு வித்தியாசம் இருக்குது. مم. ரெண்டும் ஒரே வடிவத்துல ஒரே مم. இடத்துக்கு வரணும். ஆபிதூன அஅ்புது. நீங்க காபிதூன அஅ்புது என்று ஓதலாம். அது பெல. விளங்குதா வித்தியாசம் ரெண்டுக்கும்? آه. ம். ولا أنتم عابدون ما أعبد அப்படிதான் வருது. இப்படித்தான் வருது. அஅ்புதுங்கிறது மாறுது இல்ல. அஅ்புதுன்னு சொல்லுங்க பாப்போம். அஅ்புது. أعبد விளங்கல. أعبد அந்த ங்கிறத கொஞ்சம் உள்ள கொண்டு போங்க. ஆயு ஆயு எப்படி? உ ஆயு. أ غ غ கு கு அல்ல ஆயு. குங்கிறது பெல. غ உ ஆயு. இப்ப ஆபிதூன வருதே.
கு அல்ல. ஆபிதுன்னு அப்ப காண்டா வருது. عابدون இல்ல. இல்ல. அது இதை எப்படி உச்சரிக்கணும்? எப்படி? கவ ஆவா. غ அண்ணா கேண்டா பில. غ அது கங்கிறது இந்த ஐ தான் க. இதை கீழ் நோக்கி உச்சரிக்கிறீங்க. க க. غ ஆ. ஆ முதலாவது என்ன எப்படி வரும்? غ விலங்கு இல்ல. ரெண்டாவது غ ரெண்டு ஒரே இடத்துல வருது. முதலாவது வரணும் ஆய, ரெண்டாவது வரணும் கோ. ஆய கோ. தெளிவா வித்தியாசம் இருக்கும். ரெண்டு பிரச்சனை இப்போ குழம்பி ரெண்டு குழம்பி غ போயிடும். غ قا முதலாவது முதலாவது இப்ப இல்ல. முதலாவது ஆய. அலிப் அது தொண்டையால சொன்னா ஆய. أ غ இந்த வா இல்ல. கோ. அது வா. ஆய ஆய. غ غ நீங்க ஒரு ஐடியா கேண்டு தூக்குறீங்க. கேண்டு செல்றது தொண்டையினுடைய கீழ் பகுதியும் நாவினுடைய பகுதியும் ஒன்று சேர்ந்து அது க ஒரு இடத்துல படுது. க அதான் நீ சொல்றீங்க க கன்னு சொல்லி. அது போல இந்த பகுதி இந்த எழுத்தை உச்சரிக்கிற அப்படின்னா தொண்டையினுடைய பகுதியும் நாவினுடைய பகுதியும் ஜாயின் பண்ணவே படாது. இதுக்கு எப்ப குறைக்கணும்? தொண்டையை வளைச்சு தான் இருக்கணும். கன்னு சொல்லி போய் படுறதுக்கு உதப்படாது. சரிதா? இப்ப நீங்க ஸ்டார்டிங் சொன்னது சரி. இப்ப சொல்றதெல்லாம் பிழை. அது நீங்க தான் மாத்தணும். உங்களோட சரி, உங்களோட தான் பிழை மீக்கி. ஆ சொல்லுங்க. غ இல்ல. வேண்டா பிழை. நான் ரெண்டு சொன்னேன். ஆய கோ ஆய. அது நீங்க கோண்டு சொல்லாம கண்டு சொல்றீங்க. அதாவது வானத்தை நோக்கி ஓதாம க ஆய அப்படி ஓதுங்க. ஆய க கோ அப்படி அல்ல. அது பிழை. க கோ என்று ஒரே எழுத்து ரெண்டு மாதிரி மோதுறது பிழை. இது தான். கோ. அது ஐனுடைய கோவுடைய உச்சரிப்பு தான். நாங்க சொல்றோம் ஆய ஆய. வித்தியாசம் விளங்குதா? முதலாவது விளங்குது. நாவினுடைய பகுதியும் தொண்டையினுடைய பகுதியும் எப்படி வச்சு வச்சு ஓதணும் என்று விளங்குதா? அப்ப அது நீங்க பழையனா சரி. அதான் விஷயம். நீங்க தான் பரவாயில்ல. போதும் பாபு. அந்த ட்ரெக் எடுத்து ஓது பாருங்க. ولا أنتم عابدون ما أعبد இப்ப ஆபிதூன ஓதுந்து சரி. இப்ப உங்களோட ஆபிதூன என்ற இடத்தை தாண்டி நீங்க ஓதினது சரி. அகுபுதுங்கிறது பில. நீ எப்படினால் உதாரணத்துக்கு இன்னொரு வயல செல்லண்டால் டெஸ்ட்டுக்கு ஒதுக்கிற எழுத்துண்ட பாண்டு ஓதுறீங்க. திருப்பி அந்த பா வந்து அதை தாண்டி தான் ஓதுறேன் என்ன மாதிரி வருது. ரெண்டு அது சரியான ஒரு விளங்குபடுத்தினா வித்தியாசத்தை விளங்கப்படுத்தினா. ஒரு இடத்துல பா வந்து கஷ்டத்துன்னு வந்தா பிஏ சரியா ஓதுறீங்க. இன்னொரு இடத்துல பாக்கு சுக்குன்னு வந்தா அது இத்து அண்டு அல்லது இபு அண்டு ஓதாம இத்து அண்டு ஓதிட்டு போற மாதிரி ஓதுறீங்க. ஒரே எழுத்து ரெண்டு ரெண்டு மெத்தட்ல உச்சரிக்கப்படுது. அது போல. சரி. முதல்ல அதை அப்படி வைப்போம். ரெண்டாவது வாங்க பாப்போம். لكم دينكم ولي دين தீனுக்கும் லக்கும் சரி. தீனுக்கும் பில. ரெண்டு முறை எழுத்து பாத்தீங்களா? لكم دينكم ولي دين தீனுக்கும் கொம் என்று தான் வருது. லக்கும் என்று இது கூ சவுண்டுக்கு போகுது. தீனுக்கும் என்று இது கோட சவுண்டுக்கு வருது. லக்கும் தீனுக்கும் லக்கும் தீனுக்கும் கூ தான் வரணும். கொம் தீனுக்கும் என்று வராது. لكم دينكم ولي دين குட். இப்ப சரி. மூணாவது الذين هم عن அது صلاتهم பில. அவன் ஒன் தான் வருது. ஒன் சொலதிஹிம்.
இப்போ சொன்னேன் ஆபிதுன்னு சரி. ال... ஆ الذين هم عن صلاتهم பலா பல ساهون சொலா அல்ல சோ ல லாம் பண்ணிடணும் சுவாது ஓகே. الذين هم عن صلاتهم ساهون திருப்பி ஒதுங்க ஐன் சவுண்ட் சரியா எடுத்து ஒதுங்க. الذين هم عن صلاتهم ساهون நல்லாவது. الذين هم يراءون இது எப்படி சட்டம் சொல்லுங்க அல்லதீனகும் யுரா சட்டம் எந்த எந்த இடத்துல இது? ரா ஆ வந்து வல்லினம் ஓதப்படணும். அது நான் படிக்கிற சட்டம் ராட வல்லுன்னு சட்டம் அப்படியா? இப்ப என்ன இல்ல சட்டம் படிச்சு மீம்ட கொண்டு? சட்டம். மீண்டும் சட்டம் அதான் அதான் கேட்டு படிச்சு கொண்டிருக்கிற சட்டம் எந்த இடத்துல வந்து? இப்ப நான் படிச்சு கொண்டிருக்கிற சட்டம் எந்த இடத்துல வந்து? சுக்குன் சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு அடுத்து ம் பா பாவும் அது தவிர மத்த முதலா எழுத்துகள் வரக்கூடாது. முதலாவது சட்டம் எந்த இடத்துல வந்தீங்கன்னா கேள்வியா? ரால வந்தீங்க அப்படியா? எந்த இடத்துல சட்டம் வந்தீங்க? யா யாவா? ஓதி காட்டுங்க எந்த இடத்துல சட்டம் சட்டம் இருக்கிற இடத்த மட்டும் ஓதி காட்டும் பாவம். இங்க யான் இல்ல யூ தான் இருக்குது. ஓ யோ அப்ப யூல சட்டம் யூல ஒரு சட்டம் இல்ல. ஓ யூல சட்டம் இல்லையே. என்ன யூல சட்டம்? தலைப்பு என்ன படிக்கிறீங்க இப்ப? சுக்குன் செய்யப்பட்ட மீமோட அப்ப நீங்க தொடர்பான அதை சேர்த்தான் சொல்லணும். சுக்குன் செட் மீ முன்னுக்கு அப்ப என்னது? ஹும் யூ தான் சட்டம். சுக்குன் செய்யப்பட்ட மீனால யா வந்தீங்க. ம் இப்ப சொல்லுங்க சட்டத்தை. ஓ சட்டத்தை சொல்ற ஒழுங்கு எப்படி பாப்பமே. ஆ சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு அடுத்து மீம் அடித்து ஓகே. யூ யூ வந்திருக்கிறது. அதனால யூ அல்ல யா வந்திக்கிறதா இல்லையா? யூ ஒன்று சொல்றல்ல ஆ, யா எழுத்து யா ஆ, வந்திக்குது. யா வந்திருக்கிறதுனால அந்த மீம வெளிப்படையா கலக்காம ஓதணும். கலக்காமையா? ஆஹா. மீம வெளிப்படுத்தி ஓதணும். வெளிப்படுத்துவதுன்னா சரி அப்படியா? வேற எப்படி எப்படி இருந்தாலும் சரி. என்ன செய்யக்கூடாது? ம், மறைச்சு ஓதக்கூடாது. அஹ்? சேர்த்து ஓதக்கூடாது. சேர்த்து ஓதக்கூடாது மறைச்சு ஓதக்கூடாது. வெளிப்படுத்துவதுன்னா சரி அப்படியா? முக்கியமான விஷயம் ம், கூட விட்டீங்க. ஆ ம், அந்த பாட்டு மட்டும் மறந்துட்டோம். ம். புண்ணா செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? ஒன்றும் புண்ணா செய்யக்கூடாது. செய்யாமல் தான் நாங்க வெளிப்படுத்தணும். மீமை வெளிப்படுத்தணும் என்று சொல்றதை விட மீமினுடைய சுக்கூன் செய்யப்பட்ட மீனுடைய சவுண்ட் சுக்கூன் ம், செய்யப்பட்ட மீமினுடைய அந்த சவுண்ட் என்றதை வெளிப்படுத்தணும். அதான் முக்கியம். என்ற சவுண்ட் முழுமையாக ம். வெளிப்படுத்தப்பட்டு வர வேண்டும். விளங்குதானே? ஓ திருப்பி الذين هم يراءون நீட்டுறது போதாது. அல்லாவுடைய ராட மத்தியனுடைய அடையாளம் இது. யூரோ ال- الذين هم يراءون
ஐந்தாவது إيلافهم رحلة الشتاء والصيف. அதுலயும் தாள மதியினுடைய அடையாளம் வைக்குது 3 செகண்ட் இடும் குறைக்கிறாரு. إيلافهم رحلة الشتاء والصيف. ஹை. புதிய பாடத்துக்கு போறதுல பிரச்சனை இருக்குது. குறிப்பா ஆயின பிரச்சனை. ஆயின என்ன செய்யற எல்லாத்துலயும் ஆயின பிரச்சனை. இந்த ஆயின் வேணா சரி. நான் எது சரி சண்டிக்கிறது நீ கட்டாயம் நுணுக்கமா கவனமா கேட்டுக்கோங்க. ஏன்னா நீங்க ஓதினத்திலே சரி மீக்குது, நீங்க ஓதினத்துலாம் தொலை மீக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க எல்லாமே ஓதின பிள்ளைன்னு சொன்னா இந்த பாடத்தை அப்படியே விட்டுட்டு ஐநூடைய பாடத்துக்கு எழுதிட்டு ஐனை மட்டும் எடுத்து திருப்பி ஃபுல்லா திருப்பி ஒவ்வொரு வசனமா ஓதி ஓதி பழகிடும். எனக்கு போக தேவையில்லை தேவையில்லை என்றால் நீங்க ஓதினத்துல ஒரு பகுதி சரி. அதனால சொல்றோம் அந்த சரியான பகுதி எதுங்கிறத நீங்க கேட்டு தொண்டையில அந்த ஸ்டைலுக்கு எல்லா ஆயினையும் மாத்துங்க. சரியா? ரெண்டாவது, நீங்களாகவே உங்களோட ஐனுடைய பாடத்துல போய்த்துட்டு ஏதாவது உங்களுக்கு விருப்பமான ஒரு ஸ்லைடை எடுத்து போட்டோ அடிச்சு ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு அதை எனக்கு அனுப்பி அந்த ஐனை இந்த அமைப்புல ஓதி பழகி அனுப்புவோம். வாக்கு போகக்கூடாது, ஆயில ஈக்கணும். இந்த 2 வேலையும் செய்யணுமா? செய்யலைன்னா நாங்க திருப்பி ஐனுடைய பாடத்துக்கு முழுமையா போக வேண்டி வரும். அது போறது உங்களை பொறுத்த வரைக்கும் அநியாயம். ஏன்னா உங்களுக்கு ஐன் குரலை தெரியுது, இப்ப ஃபுல்லா தெரியாம தான் பிரச்சனை. தெரியுமேங்கிறதால நீங்க அந்த வேலையை எனக்கு செஞ்சீங்கன்னா சரி. இல்லைங்க சொல்றது 2 வேலையும் எப்படி? ஆஹ் இன்னொன்று இந்த ரெக்கார்டை கேளுங்கோ, இந்த ஐனை பழகுங்கோ, எது போல எது சரிங்கிறத பார்த்து ஃபுல்லா பழகிட்டு ஐனுடைய பாடத்துல உங்களுக்கு விருப்பமான ஒரு ஸ்லைடை நீங்க சேஸ் பண்ணி அதை ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கொண்டு அதை ஆ கோ க ஆ க என்று உச்சரிக்காம ஆ என்றதுக்கு பழகி அந்த வேகனை செஞ்சு அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ்.